என்விரான்மெண்ட் சம்மிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா COP28 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 28. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா துபாயில் நடந்துச்சு. ஓகேங்களா, துபாய் UAE. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. எதை பற்றி? லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ ஆக்சுவலாக COP27 வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்ஸ் இதோட ப்ரீவியஸ் மீட்டிங்லேயே வந்து COP28 நம்ம வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை பற்றி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை வேர்ல்டு பேங்க். First important point, loss and damage fund is administered by World Bank. Loss and damage fund of COP28 UNFCCC climate change. So UNFCCC climate change is related to is managed by World Bank. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ குளோபல் ஸ்டாக் டேக் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் COP28. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஆக்சுவலாக பாரிஸ் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக எல்லா கண்ட்ரிஸும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும். அக்சஸிங் த குளோபல் ப்ராசஸ் ஆன் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ அதுதான் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாக் டேக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் டு டிரான்ஸ்லேஷன்ஸ் ஃப்ரம் fossil fuel, triple the renewable energy. So actually transition from fossil fuel, triple the renewable energy, enhance nuclear energy capacity. So இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஃபினான்ஸ் கீழே வந்து குளோபல் ஸ்டாக் டேக்கு கீழே வந்து சொல்கிறாங்க. ஸோ குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிறது பாரிஸ் அக்ரிமெண்ட்டை ட்ராக் பண்ணுறது தான். அதில் 3 முக்கியமான க்ரைட்டீரியா: டிரான்சிஷன் ஃப்ரம் fossil fuel, ட்ரிபிள் ரெனியூபிள் எனர்ஜி, என்ஹான்ஸ் நியூக்ளியர் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஃபினான்ஸ். ஸோ க்ரீன் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபண்டு கிராண்ட் பண்ணணும். டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா கிளைமேட் அடாப்டேஷன் ஃபண்ட். ஸோ க்ரீன் கிளைமேட் ஃபண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து 3.5 பில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டேரா. ஸோ UAE கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆல்டேரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபினான்ஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கண்டிப்பாக நம்மளால் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது கிளைமேட் சேஞ்சை, பட் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடாப்டேஷனுக்கு வந்து கொடுக்குற ஃபண்டை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டேரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த குளோபல் ஃபினான்ஸ் COP28 வந்து பேசியிருக்காங்க. COP28 ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டேரா. ஸோ ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க, ஆல்டேரா இஸ் அ ஃபண்ட் ரிலேட்டட் டு விச் ஆர் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா COP29 COP28 வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இது கொடுக்கலாம். பட் COP28 இஸ் கிளைமேட் சமிட் எங்கே நடந்துச்சு? துபாயில் நடந்துச்சு. ஸோ துபாயில் நடந்ததுனால லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை பற்றி பேசினாங்க. லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை கொடுக்குறா அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் அண்ட் டேமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை வேர்ல்டு பேங்க். ஒன்றும் இல்லை, லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுங்கிறது என்னென்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே நிறைய வந்து லாஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்களோட டாமினன்ட் பீரியடில். அந்த லாஸ் அண்ட் டேமேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஃபண்டு பண்ணி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன, COP28 இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக UAE வந்து கிளைமேட் அண்ட் ஹெல்த், UAE டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த். UAE வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டிக்ளரேஷன் ஆஃப் கிளைமேட் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சைன் பண்ணுறதில்ல. ஸோ ஏன் வந்து இந்தியா வந்து இது முக்கியமான விஷயம், COP28 இந்தியா டிடின் சைன் UAE's டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்து இந்தியா வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனாலையும், ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட க்ரோத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அதாவது ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுது. இந்தியாவோட ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மீன்ஸ் நம்மளை வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் COP28 வந்து சைன் பண்ணல. COP28 UAEயோட டிக்ளரேஷன் ஆன் ஹெல்த் அண்ட் கிளைமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைன் பண்ணலை. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, UAE's ஹெல்த் டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணல, சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் மீத்தேன் பிளெட்ஜ் ஆக்சுவலாக இதுவும் வந்து இந்தியா சைன் பண்ணலை. ஆக்சுவலாக என்னென்னா மீத்தேன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மீத்தேன் யூசேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் பிகாஸ் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது இந்தியா ஆல்ரெடி வந்து கார்பன் டை ஆக்சைட்லேருந்து அதாவது கார்பன் டை ஆக்சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ திடீர்னு இப்போ வந்து மீத்தேனோட யூசேஜை எமிஷனை வந்து குறை அப்படின்னு சொல்லும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கு அது வந்து இந்த ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருக்குது, பிளாக்கேடாக இருக்குன்றதுனால இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மீத்தேன் பேஜ் வந்து இந்தியா வந்து அப்ஸ்ட்ரைன் பண்ணிட்டாங்க. ஸோ கீ டேக்அவேஸ், அதாவது COP20 கீ டேக்அவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன், சஸ்டைனபிள் அண்ட் ரெசிலியன்ஸ் ஃபுட் சிஸ்டம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கீ டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் COP28. கீ டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் COP28 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாசில் ஃபியூல் யூசேஜ்லேருந்து ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுறது வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் $85 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெட்ஜ் எடுத்திருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் யூசேஜ் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காகனா கிளைமேட் சேஞ்சினால நடக்கக்கூடிய லாஸையும் டேமேஜையும் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ இதில் வந்து 100 பில்லியன் ஆக்சுவலாக இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. பிகாஸ் 100 பில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ வரையுமே $972 மில்லியன் தான் வந்து கலெக்ட் ஆகிருக்குது. அப்போது நாட் ஈவன் $1 பில்லியன் வந்து கலெக்ட் ஆகலை. எதுக்கு? லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். நெக்ஸ்ட் க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் பூஸ்ட். ஆக்சுவலாக க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபண்ட் பூஸ்ட்டுங்கிறது ஒரு $3.5 பில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. எதுக்காகனா கிளைமேட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக, க்ரீன் கிளைமேட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவு வந்து எஃபெக்டிவாக இல்லை. ரெனியூவபிள் எனர்ஜி கமிட்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 132 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2030 அவங்களோட ரெனியூவபிள் எனர்ஜி யூசேஜ் வந்து ட்ரிபிள் ஆக்குறான்னு சொல்லி ஒரு பிளெட்ஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபாசில் ஃபியூலோட இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ட்ரிப்ளிங் த நியூக்ளியர். ஸோ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 20 கண்ட்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் வந்து ட்ரிபிள் பண்ண போகிறோம். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் எழுதியிருக்கிறதே போதும். COP28 அவுட்கம் வந்து டிரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல், லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட், க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் பூஸ்ட், அதுக்கடுத்து ரெனியூவபிள் எனர்ஜி கமிட்மெண்ட், ஃபாசில் ஃபியூயலோட இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, ட்ரிப்ளிங் நியூக்ளியர் பவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் ஃபார்மிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதாவது கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்படுறது வந்து ஃபஸ்ட் ஃபுட்டு தான், ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கிளைமேட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 160 கண்ட்ரிஸ் வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இடமே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ கூலிங் பிளெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவர் 60 கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்களோட எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி கூலிங்கஸை வந்து ஹீட்டை வந்து இன்க்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா எமிஷன்ஸ் ரெடியூஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கட்டுப்பாட்டில் வரும். நெக்ஸ்ட் ஹெல்த் அட் ஹார்ட் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் 140 கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த்தை வந்து கிளைமேட் சேஞ்ச்னால ஹெல்த் நிறைய பாதிக்கப்படுதுங்கிறத வந்து ப்ரியாரிட்டியாக கொண்டு முன் வச்சு கிளைமேட் சேஞ்ச் அதாவது ஹெல்த்தை வந்து கன்சர்னாக வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் இஸ் ஹார்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இம்பாக்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. UAE's கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ ஆக்சுவலாக UAE வந்து பார்த்திங்க அப்படின்னா $30 பில்லியன் வந்து $30 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டேரா, இதுதான் முக்கியம். ஆக்சுவலாக இதுதான் கொஷின் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இதுதான் வந்து ஆல்டேரா இஸ் அ ஃபண்ட் ரிலேட்டட் டு யார் வந்து கொண்டு வந்தா, ஆக்சுவலாக UAE. ஆல்டேராங்கிற ஃபண்ட் வந்து யாரை கொண்டு வந்தால் UAE. ஃபோக்கஸ் ஆன் கிளைமேட் ப்ராஜெக்ட்ஸ் இன் டெவலப்பிங் வேர்ல்டு. பாருங்கள், கிளைமேட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் இன் டெவலப்பிங் வேர்ல்டு எய்ம்ஸ் டு ஸ்டிமுலேட் $250 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பை 2030. இந்த எவ்வளோ டாலர்ஸுங்கிறதெல்லாம் தேவையில்லை. கிளைமேட் சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணுறதுக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆல்டேரா ஃபண்ட். இந்த ஆல்டேரா ஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாய் UAE COP28 அவுட்கம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டேரா ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டேரா ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UAE வந்து இது பண்ணுறாங்க, UAE கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ UAE வந்து பார்த்தீங்கன்னா $30 பில்லியன் வந்து இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்டல் கன்வென்ஷன்ஸ் COP28. ஸோ COP28 வந்து ஒரு கிளைமேட் சமிட். ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு இந்த பர்டிகுலர் இதில். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அவுட்கம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம்.